வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட் சட்னி வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை வந்து கரைச்சி அதை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக சூடானதும் இதில் 10 பேரிச்சப்பழம் வந்து அது விதை இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இது கூட நாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது வந்து கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளறி விடுங்க. நம்மளோட பேரிச்சம்பழம் வந்து நல்லா வந்து வெந்து வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எந்த திப்பியும் இருக்காது. இப்போ நம்ம க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெட் சட்னி, கார சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் ஆட் பண்ணிவிடுங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு 2 கட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை எலுமிச்சை பழத்தோட சாறை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான நம்மளுடைய சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெட் சட்னி, க்ரீன் சட்னி அண்ட் ஸ்வீட் சட்னி. இந்த சட்னி ரெசிபி வந்து நீங்கள் தஹி பூரி இல்லைனா மசாலா பூரி அது மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.